இப்போது கோடம்பாக்கத்தில் தமிழ் திரையுலகத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தி பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்கு. அந்த செய்தி என்ன அப்படிங்கிறதையும் நாமளும் சொல்லியாக வேண்டிய கடமை இருக்குது. அதாவது இன்றைய தேதிக்கு இப்போ இந்த மணி நேரத்தில் எல்லோரும் ஆச்சரியமாக பேசிக்கொண்டிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவும் அவருடைய தம்பியும் நடிகருமான கார்த்தியும் ஒரே படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான். குறிப்பாக கங்குவா படத்தோட கிளைமேக்ஸில் கார்த்தி வராரு. விக்ரம் படத்தில் எப்படி ரோலக்ஸாக நம்ம சூர்யார்கள் கலக்குனாரோ மிரட்டினாரோ அதே மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் கங்குவா படத்தில் வராரு. அது கங்குவா படத்தின் 2ஆம் பாகத்துக்கான லீடு. ஸோ 2ஆம் பாகத்தில் சூர்யாவுக்கு வில்லனா நம்ம கார்த்தியாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் தான் இப்போது கோடம்பாக்கத்தில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நாம் வெறுமனே சோர்ஸ் மூலம் கேட்டு சொல்கிறதில்ல, அந்த செய்தி உண்மையா இல்லை கிளப்பி விடப்பட்ட வதந்தியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த செய்தி உண்மை அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. இப்போது இந்த படத்துக்காகவே குறிப்பாக எப்படி விக்ரம் படம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் சூர்யா வச்சு ஒரே ஒரு நாள் நம்ம லோகேஷ் ஷூட் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு ஷூட்டை சிறுத்தை சிவா அவர்கள் கார்த்தியை வச்சு பண்ண போகிறாராம். அது ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் நடைபெறக்கூடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எது எப்படியோ அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வேற லெவல் கூஸ்பம்ஸு. இதில் 2 பேரும் வில்லனாக நடிக்கிறாங்க, குறிப்பாக ஆப்போசிட் கேரக்டர்ஸாக நடிக்கிறாங்க. சூர்யா ஹீரோ, இவர் வில்லன் அப்படிங்கிறது ரொம்ப புதுமையான விஷயமாக பார்க்கப்படுது. எல்லாத்துக்கும் மேலே கார்த்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு முழு வில்லனாக இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புதுசான விஷயமா இருக்குது. ஸோ நிச்சயமாக கங்குவா படத்தில் இன்னும் பல சர்ப்ரைஸ்களை சிறுத்தை சிவாவும் சூர்யாவும் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டுகளில் பகிர்ந்து கொள்கிறோம்.